Welcome you all to the course on Gender Studies. Let me tell you the three objectives that I have framed for this episode on Mahasweta Devi's Draupadi. The first objective is to understand the significance of the life of tribes. The second objective is to ponder over the idea of double marginalization. The third and final objective is to make the students enlightened about the reality behind the law and political necessity. இந்த திரௌபதி மகாஸ்வேதா தேவியோட திரௌபதியை படிக்க போகிறோம். கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டூ போலீஸ் மென் வேர் டாக்கிங். தோப்திங்கிற ஒரு நேம் லிஸ்ட்டில் தேடிட்டுருக்காங்க. த நேம் வாஸ் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட். சுர்ஜா சாஹூ அப்படிங்கிற ஒரு மணி லெண்டர் ஒருத்தர், அவரை கொன்னுட்டாங்க. அவருடைய ஒய்ஃப் தான் இவளுக்கு தோப்தின்னு நேம் கொடுத்தாங்கிறது தெரிய வருது. ஸோ தோப்தி யார் அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு மோஸ்ட் நொட்டோரியஸ் ஃபீமேல் வாண்டட் இன் மெனி அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்டெல்லாம் அந்த ரெண்டு போலீஸ்காரங்களும் படிக்கிறாங்க. ஸோ ஒரு நொட்டோரியஸ் ஃபீமேல், ரொம்ப தேடப்படக்கூடிய ஒரு பாப்புலரான ஒரு என்ன சொல்கிறது, நக்சலைட் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ 1971 ஆப்ரேஷன் பகுலின்னு ஒன்று நடக்குது. ஆப்ரேஷன் பகுலி, BAKULI. ஸோ 3 வில்லேஜஸ் வேர் மெஷின் கண்ட். ஆல்மோஸ்ட் போலீஸோட கண்ட்ரோலில் வருது. ஸோ தே டூ லே ஆன் த கிரவுண்ட் ஃபேக்கிங் டேட். ஸோ அப்போது எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு சுடுறாங்க. அப்போது இந்த தோப்தி அண்ட் துல்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் இறந்த மாதிரி கீழே படுத்துக்கிறாங்க. ஸோ தே ஃபேக் டேட், இறந்த மாதிரி நடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் கல்ப்ரேட்ஸ். ஏன்னா இவங்க தான் மர்டர்டு சுர்ஜா சாஹூ. ஸோ சுர்ஜா சாஹூன்ற மணி லெண்டரை இவங்க கொண்டு இருக்காங்க. அவனுடைய சன்னையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டோன்னா, தே ஆக்குபைடு த அப்பர் கேஸ்ட் வெல்ஸ் டியூரிங் த ட்ராட். ஸோ அந்த கிராமமே ஒரு ட்ராட்டில் இருக்கும்போது, வறட்சியில் இருக்கும்போது, இவங்க மட்டும், இந்த 2 வீட்டில் மட்டும் கிணறு வெட்டியிருக்காங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அந்த கிணத்துல இருக்க தண்ணியை யாரும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி மறுத்துட்டாங்க. ஸோ சுற்றி ட்ராட் இருக்கும்போது அந்த கிராமத்தில் இந்த இடத்துல மட்டும் தண்ணி, அவங்க கிணறு வெட்டி அந்த கிணறை இருக்கக்கூடிய தண்ணி இவங்க மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் 2 வீட்டுக்கு 3 கிணறு வெட்டுறாங்க. ஸோ டியூப் வால்ஸும் வெட்டுறாங்க, டியூப் வெல்ஸும் வைக்கிறாங்க, அதாவது ஆழ்துளை கிணறும் வெட்டுறாங்க, தென் நார்மல் வெல்ஸும் வெட்டி வைக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து கேட்டதுனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ சுர்ஜா சாஹூ அந்த பிரச்சனையில் கொல்லப்பட்டிருக்கார். ஸோ சுர்ஜா சாஹூ வாஸ் மர்டர்ட் பை தோப்தி அண்ட் துல்னா. ஸோ தே ஆர் த சீஃப் இன்ஸ்டிகேட்டர்ஸ் பட் எஸ்கேப்டு. இன்ஸ்டிகேட்டர்ஸ்னால் தூண்டி விடுறவங்க. ஸோ இவங்க 2 பேர் தான் மெயினாக தூண்டி விடுறவங்க. பட் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு நக்சலைட்ஸ்னால் அவங்கள எதிர்த்து போராடுறதுக்கு ஒரு போலீஸ் வரணும். ஸோ கேப்டன் அர்ஜன் சிங் அப்படிங்கிறவர் வராரு. கேப்டன் அர்ஜன் சிங், த ஆர்கிடெக்ட் ஆஃப் பகுலி. ஸோ அவர் தான் அந்த பகுலிங்கிற விஷயத்தை, ஆப்ரேஷனை கொண்டு வராரு. பட் அவருக்கு ஒரு பிளட் சுகர் அடிக்கடி அவருக்கு ரைஸ் ஆகிடும். ஏன்னா இவங்க 2 பேரை நினச்சாலே அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் உண்டு. ஏன்னா நக்சலைட்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த 2 பேர் நல்ல ட்ரைன்டு பீப்புள், அந்த ட்ரைப்ஸ்லேயே ரொம்ப டேலண்டடான பீப்புள். ஸோ இவங்க எப்போ வருவாங்க, எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்ற ஒரு பயத்தோடையே அவரும் இந்த விஷயத்தில் வராரு. ஸோ இந்த மிஷன் அவர் எடுத்துக்கிறாரு. ஸோ இஸ் ஆன்சைட்டி இன்க்ரீஸ்ட் இஸ் டயபெட்டிஸ். ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இதில் ஸ்டோரியில் மகாஸ்வேதா தேவி. பட் இங்கே நான் இதை மட்டும் மென்ஷன் பண்ணுறேன். இஸ் ஆன்சைட்டி இன்க்ரீஸ்ட் இஸ் டயபெட்டிஸ். அவர் கவலைப்பட அவர் டயபெட்டிஸ் அதிகமாகும். அடிக்கடி தண்ணி குடிச்சுப்பார், தன்னை உடம்பு தேதிப்பார். ஸோ போலீஸ்க்கும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அவருடைய ஏஜ் இன்னும் இருக்குது, அவருக்கு சர்வீஸ் இருக்குது. பட் கொஞ்சம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷன் கொஞ்சம் பயங்கரமான ஆப்ரேஷனாக அவருக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். தென் துல்னா அண்ட் தோப்தி வெண்ட் அண்டர் கிரவுண்ட் அண்ட் அப்ஸ்கேண்டட் இன்டு நியாண்டர்தால் டார்க்னஸ். நியாண்டர்தால் டார்க்னஸ்ங்கிறது ஃபாரஸ்ட்டை சொல்லலாம். The special forces pierces the dark to trace them and compelled quite a few Santals in West Bengal. So special forces வராங்க. They started searching for the two and finally compelled quite few Santals. Santals அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைப்ஸ் உடைய நேம். முண்டா, சாண்டல்ஸ், இதெல்லாம் நிறையா ட்ரைப்ஸ் இருக்காங்க அங்கே. அதில் ஒன் கைண்ட் ஆஃப் ட்ரைப்ஸ்க்கு பேர் சாண்டல்ஸ். ஸோ இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சாக்ரெட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் their caste and creed. ஸோ இதான் நம்ம இந்தியாவுடைய தத்துவம்.
Human beings are sacred regardless of their caste and creed, but the tribes are skilled in self-concealment. பட் இந்த ட்ரைப்ஸ் மட்டும் ஏன் ஒளிகிறாங்க? இவங்களும் எந்த கேஸ்ட் இந்த creed இந்த ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் sacred regardless of their caste and creedன்னு சொல்லும்போது அது பொய்ங்கிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க மகேஸ்வரா தேவி. இது இந்தியாவில் சர்ஃபேஸ் லெவலில் தான் இருக்குது. ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சேக்ரெட் ரெகார்ட்லெஸ் ஆஃப் தேர் கேஸ்ட் அண்ட் க்ரீட் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. தட் இஸ் ஒரு பேச்சு லெவலில், ஒரு டிஸ்கோர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஐடியா. பட் ஆட்டிடியூட் லெவலில் இருக்குது, ஆனால் ஆக்ஷன் லெவலில் இது ஃபுல் ஃப்ளெட்ஜாக இல்லைங்கிறத ரொம்ப அழகாக இந்த ஸ்டோரியில் சொல்லியிருப்பாங்க. பட் த ட்ரைப்ஸ் ஆர் ஸ்கில்டு இன் செல்ஃப் கன்சீல்மெண்ட். ட்ரைப்ஸ் எதுக்கு ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் கன்சீல்மெண்ட். அவங்க தன்னை மறைச்சிக்கிறதுல ரொம்ப திறமையானவங்க. அவங்க எங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த டாக்டிக்ஸ்லாம் இதில் நிறையா இருக்கும் இந்த ஸ்டோரியில். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோரி சொல்ல போக போக யூ வில் கம் டு நோ ஹவு ஷி ஹஸ் அப்சல்யூட்லி பிக்சர்ட் த ரியாலிட்டிஸ் ஆர் ஷீ பிக்சர் சம்திங் ஆஸ் இஃப் இட் இஸ் ஹேப்பனிங் பிஃபோர் அவர் ஐஸ். ஸோ அந்த அழகு நம்ம பார்க்கலாம். ill-famed forest, Jargani. ஸோ ஜார்கனி, JHARKHANI, ஜார்கனிங்கிற ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, இல்-ஃபேம்டு ஃபாரஸ்ட்குள்ளே, ரொம்ப பாப்புலரான ஃபாரஸ்ட் கிடையாது. பட் அதுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா ரொம்ப டார்க் அண்ட் டீப் ஃபாரஸ்ட்டு. அதில் இவங்க 2 பேர் உள்ளே போயிருக்காங்க. அது எதுக்கு கீழே வருதுன்னு கேட்டிங்கன்னா, விச் இஸ் அண்டர் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸோ அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் கீழே தான் வருது. அந்த ஃபாரஸ்ட்டும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கீழே வருது. அது ரொம்ப அழகாக சட்டைரைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே. இன் இந்தியா ஈவன் அ வார்ம் இஸ் அண்டர் சர்டன் போலீஸ் ஸ்டேஷன். இந்தியாவில் ஒரு புழு கூட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வருமா, இது ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் வரும் அப்படின்றத அழகாக இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஆஃபன் கம் அக்ராஸ் அ ரெக்கார்ட் தட் அட்டாக்கிங் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்டீலிங் கன்ஸ், கிவ் அப் யுவர் சேம்பர்ஸ் ரதர் தேன் கிவ் அப் யுவர் கன்ஸ். இதெல்லாம் சொல்கிறாங்க. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஒரு குரூப் வரும், இந்த ட்ரைபல்ஸ் தான் நக்சலைட்ஸ்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வரும். அவங்கள்ட்டேருந்து கன்ஸ் எல்லாம் ஸ்டீல் பண்ணுவாங்க. அண்ட் கிவ் அப் யுவர் சேம்பர்ஸ் ரதர் தேன் கிவ் அப் யுவர் கன்ஸ் அப்படின்னு தான் ஒரு கோஷம் எழுப்புவாங்க. அவங்களும் படித்தவங்க தான், இன்டெலெக்சுவல்ஸ் தான். அந்த ட்ரைப்ஸ்லேயும் ஒரு பாதி பேர் படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கோஷம் எழுப்புறாங்க, கிவ் அப் யுவர் சேம்பர்ஸ் ரதர் தேன் கிவ் அப் யுவர் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சேம்பர்ஸை விட்டுட்டு போங்க, அவங்க கன்ஸை நீங்கள் விட வேண்டாம், அது உங்கள் இஷ்டம். நீங்கள் சேம்பர்ஸ் விட்டுட்டு போங்க. அப்படி ஏன்னா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஜியாகிரஃபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷனாக இந்த கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் போலீஸ் அப்படிங்கிறவங்களும் அந்த பிளேஸை ஆக்குபை பண்ணுறாங்க. அந்த பிளேஸை லேண்ட்லார்ட்ஸு எப்படி இவங்களுக்கு கொடுக்குறாங்க, எப்படி இந்த லேண்ட்லார்ட்ஸ் ஒரு பவர்ஃபுல் பீப்புளாக இருந்துட்டு வராங்க, அவங்களுக்கு இந்த போலீஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுது, போலீஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது, ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ கவர்மெண்ட், போலீஸ், லேண்ட்லார்ட்ஸ் இப்படிங்கிற ஹைராக்கியில் பார்த்தோன்னா இந்த விஷயம் புரியும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறத கேட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி வரும். ஆனால் அந்த கவர்மெண்ட்டுக்கும் லேண்ட்லார்ட்ஸ்க்கும் உள்ள டைப் ரொம்ப அழகான ஒரு டைப். ஸோ அது மூலமாக இந்த போலீஸ் ஒரு பப்பெட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ போலீஸ் மேலே ஒரு குறையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா as I told you before, it is a political necessity that they are doing. வேறு வழி இல்லை, இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது வேற ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஹையர் அஃபிஷியல் சொல்கிறத அவங்க கேட்கணும். அவங்களுக்குன்னு பர்சனல் இமோஷன்ஸ், பேஷன்ஸ் இருக்கலாம், பர்சனல் பயஸ் கூட இருக்கலாம். பட் அந்த பயஸ் எல்லாம் எதில் காமிக்க முடியாதுன்னா அவங்களுடைய ப்ரொஃபஷனில் காமிக்க முடியாது. ஸோ ப்ரொஃபஷன் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் தேர் பேஷன் சேஸ். அப்போ அந்த விஷயத்த இங்கே அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதும் இதில் இருக்கும். செனன்யாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். லெட் அஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஸோ வி ஆஃபன் கம் அக்ராஸ் அ ரெக்கார்ட் தட் அட்டாக்கிங் போலீஸ் ஸ்டேஷன், ஸ்டீலிங் கன்ஸ், கிவ் அப் யுவர் சேம்பர்ஸ் ரதர் தென் கிவ் அப் யுவர் கன்ஸ். ஸோ த கில்லிங் கிரைன் புரோக்கர்ஸ், லேண்ட்லார்ட்ஸ், மணி லெண்டர்ஸ், லா ஆஃபீஸர்ஸ், பியூரோக்ராட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்குறவங்களெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி பிளாக் ஸ்கின்னடு உலுலேட்டிங் அப்படின்னா உலுலேட்டிங், ULULATING, உலுலேட்டிங்னா ஊழையிடுறது, நரி மாதிரி கத்துறது. இந்த மாதிரி ஏதாவது கத்துற சவுண்டு கேட்டாலே கேப்டன் அர்ஜுன் சிங் உடனே பயம் வந்துடும். அவர் எப்படி மாறுவார்னு கேட்டால் ஹீ வில் ஃபீல் லைக் எ ஜாம்பி லைக் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். ஜாம்பி லைக் ஸ்டேட்னா ஒரு எரிஞ்ச ஒரு டெட் பாடி எப்படி நடந்து வருமோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பி லைக் ஸ்டேட்டுக்கு போயிடுவார். Because he was sent once again in Operation Forest Jargani.
சரி, இதுதான் முடிஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் பக்குலி முடிஞ்சிருச்சே, நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தார் கேப்டன். பட் அவருக்கு இன்னொரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேஷன் த சென்ஸ் ஒரு மிஷன். ஸோ இங்கே ஆப்ரேஷன் ஃபாரஸ்ட் ஜார்கனி. ஆப்ரேஷன் ஃபாரஸ்ட் அடுத்து ஜார்கனிக்கு போய் நீங்கள் அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிறது. இவருக்கு அந்த இமேஜை நினச்சாலே யாராவது கருப்பாக 2 உருவம் பார்த்தாலே யூஸ் டு சே தட் தே ஆர் கில்லிங் மீ அண்ட் பாஸ்ட் எ லாட் ஆஃப் வாட்டர். ஸோ அதை பார்த்தாலே இவருக்கு ஐயோ அவங்க என்னை கொல்ல வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை நிறைய எடுத்து குடிப்பார். தேர்ஃபோர் ஹீ மேட் அ ப்ரீமெச்சூர் அண்ட் ஃபோர்ஸ்டு ரிட்டைர்மெண்ட். ஸோ ஹீ மேட் அ ப்ரீமெச்சூர் அண்ட் ஃபோர்ஸ்டு ரிட்டைர்மெண்ட். அவரே வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டார். ஸோ வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டு வாங்கிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டு அந்த வேலையை வந்து இன்னொரு கேப்டனுக்கு கொடுக்குறாரு. ஸோ இப்போ தான் நம்ம another important character in the story enters, மிஸ்டர் செனனியாக். செனனியாக் அப்படிங்கிறது த எல்டர்லி பெங்காலி ஸ்பெஷலிஸ்ட் இன் காம்பேட் அண்ட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் பாலிட்டிக்ஸ். ஸோ இந்த பீப்புளை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன், அதே சமயத்தில் லெஃப்ட் பாலிட்டிக்ஸ்னால் என்னன்றதையும் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுட்ருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ செனனியாக் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா எல்டர்லி பெங்காலி ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த பிளேஸை சேர்ந்தவர். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், ஹீ நோஸ் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் ஆஃப் த அப்போசிஷன் பெட்டர் தேன் தே தெம்செல்ஸ் டூ. ஸோ அந்த ட்ரைப்ஸை விட அவங்க ட்ரைப்ஸோட லைஃப்பை பற்றி நிறையா தியரிட்டிக்கல் நாலேஜ், அதை பற்றி நிறையா புக்ஸ் படித்து அந்த விஷயங்களெல்லாம் நல்லா கேதர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொரில்லா வார்ஃபேரை பற்றி நல்லா தெரிஞ்சவர். கொரில்லா வார்ஃபேருங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிமிட்டிவ் வெப்பன்ஸ், அதாவது பவ்வு, ஏரோ, ஸ்கித்து, ஹேட்செட்டு, ஸ்டோன்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஸோ அந்த கொரில்லா வார்ஃபேர் வந்து ப்ரிமிட்டிவ் வெப்பன்ஸை வச்சு பண்ண ஒரு குரூப்பு தான் இந்த குரூப்பு. ஸோ இவங்களை வந்து அவங்கள பார்த்தாலே உடனே காணா போயிடணும், ஏன்னா அவங்க கண்ணு முன்னாடி எடுத்து போராட முடியாது. ஸோ அனிகிலேஷன் அட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க மகாஸ்வேதா தேவி. ஸோ அவங்க பார்த்தோன்னே அவங்கள விட்டு மறைஞ்சு போயிடணும், ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி அவங்க பக்கத்தில் இருந்தாலே அவங்க நம்மளை கொண்டுடுவாங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் மறைஞ்சிருந்து தான் தாக்கணும், அவங்களுடைய டெக்னிக்ஸ்லேயே தாக்கணும். ஸோ சேக்ரெட் டியூட்டி ஆஃப் சோல்ஜர் அப்படிங்கிறது என்ன கேட்டால் அனிகிலேஷன் அட் சைட். அவங்க கண்ணில் படாமல் இருங்க. அவங்கள எங்கேயா பார்த்தோன்னா நம்ம ஒதுங்கி நம்ம பொறுமையாக சண்டை போடணும், நேருக்கு நேர் சண்டை போட முடியாதுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஸோ தோப்தி அண்ட் துல்னா, த ஹேட்செட் அண்ட் ஸ்கித், பவ் அண்ட் ஏரோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடக்கூடிய ஒரு திறமையான ஆட்கள். இன்ஃபேக்ட் தேர் ஃபைட்டிங் பவர் இஸ் கிரேட்டர் தேன் த ஜென்டில்மேன்ஸ். ஸோ இந்த ஜென்டில்மேனோடைய கன்னோட நல்லா பவர்ஃபுல்லாக சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். இது மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் கேட்டோன்னா, கன் இஸ் பவர் டு திஸ் ஜென்டில்மேன் வர்சஸ் த illiterate primitive weapons. ஸோ த இன்டெலிஜென்ட் கன் அண்ட் illiterate primitive weapons இது ரெண்டுத்துக்கும் உள்ள போராட்டம்னு சொல்லலாம். ஸோ இன் தியரி ட்ரீட்டிங் தம் எனிமி. செனனியாக்க பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேரும் எனிமி. பிகாஸ் இன் தியரி அவங்க 2 பேரையும் நம்ம எனிமியாக தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். அட் த சேம் டைம் ஹி ரெஸ்பெக்ட் த அப்போசிஷன்ஸ். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார். they could neither be understood nor demolished if treated as enemies. ஸோ அவங்கள எனிமியாக ட்ரீட் பண்ணாலும் அவங்கள முழுவதுமாக அழிச்சிட முடியும் அப்படிங்கிறது சாத்தியப்படாத ஒரு விஷயம். அதே மாதிரி முழுவதுமாக புரிஞ்சுக்கவும் முடியாது அந்த ட்ரைப்ஸை. இட் இஸ் நாட் மியர் கேம் பிளேயிங் வித் கன்ஸ் இன் ஆர்டர் டு டெஸ்ட்ராய் த எனிமி பிகம் ஒன். ஸோ இட் இஸ் நாட் மியர் கேம் பிளேயிங் வித் கன்ஸ். இது நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு கேப்டன் தான் இவர் செனனியாக். ஏன்னா இட் இஸ் நாட் மியர் கேம் பிளேயிங் வித் கன்ஸ், கன்ஸை மட்டும் வச்சு இவங்களோட விளையாடக்கூடிய கேம் இது கிடையாது. அவருடைய ஃபிலாசபி என்னென்னா, இன் ஆர்டர் டு டெஸ்ட்ராய் த எனிமி பிகம் ஒன். ஸோ அந்த எனிமியை நம்ம அடிக்கணும்னா அந்த எனிமியாக அவனை மாதிரி நம்ம மாறணும். ஸோ இன் ப்ராக்டிஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் எலிமினேட். ஸோ அவங்கள நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் முடியாத காரியம் தான். பட் அந்த விஷயத்தை செஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிஸ். ஸோ தியரியில் அவங்க ஒரு எனிமி ஃபைட் பண்ணி ஆகணும், பட் ப்ராக்டிஸில் அவங்கள புரிஞ்சுக்கிட்டணும், அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து விலகிடணும், எலிமினேட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது. தென் ஆஃப்டர் எஸ்கேப்பிங் ஃப்ரம் பகுலி, துல்னா அண்ட் தோப்தி worked in every landowner's house. They can inform the killers about the targets and become one with soldiers, but the two went into the impenetrable forest. ஸோ இந்த பகுலி ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவங்க எஸ்கேப் ஆகி நிறையா லேண்ட் ஓனர்ஸோடைய ஹவுஸ்லலாம் தங்கி பார்த்தாங்க. அப்போ அவங்களும் வந்து போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா அது டார்கெட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க சோல்ஜர்ஸ் ப்ரைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரேங்க் அண்ட் ஃபைல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்துலேருந்தும் அவங்க லேண்ட் ஓனர்ஸ்டேருந்து தப்பிச்சு திருப்பி எங்கே போகிறாங்கன்னா
இம்பெனட்ரபிள் ஃபாரஸ்ட், ஒரு ஊடுருவ முடியாத ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறாங்க. Soldiers enters into the forest and preserve the falls and springs as the only source of drinking waters. சோல்ஜர்ஸும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வராங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபால்ஸ் அண்ட் ஸ்ப்ரிங்ஸ் தான் அதில் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ். எங்கெங்கே வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு பார்க்கணும், எங்கெங்கே சின்ன சின்ன தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் ட்ரிங்கிங் வாட்டரை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ an army informant, Tukiram Garari saw a young santal man lying on his stomach on a flat stone, dipping his face into An army informant, Tukiram Garari, saw a young santal man lying on his stomach on a flat stone, dipping his face to drink water. The soldier shot him as he lay. Maho! Battle cry. Bloody foam in his mouth. It was Dulna Maji. So, ஒரு ஆர்மி இன்ஃபார்மெண்ட் ஒருத்தர் வர்றாரு, டுக்கிராம் கராரி. அவர் வந்து ஒரு சாண்டல் மேனை பார்க்குறாரு. அவன் வந்து ஒரு ஸ்டோன் மேலே படுத்திருக்காரு ஸ்டொமக் வச்சு. ஸோ அவன் தண்ணி குடிச்சிட்ருக்காரு, டிப்பிங் த ஃபேஸ் டு ட்ரிங்க் வாட்டர். த சோல்ஜர் ஷாட் ஹிம் ஆஸ் ஹி லே. ஸோ சோல்ஜர்ஸை வந்து அவனை சுட்டுறாங்க. மாஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டோட அவர் இறக்குறாரு. ஸோ அந்த மாஹோ என்ன அப்படிங்கிறத ட்ரேஸ் பண்ணுறாங்க, அந்த வேர்டு என்னன்றதை ட்ரேஸ் பண்ணுறாங்க. அது பேட்டில் க்ரைன்னு சொல்லலாம். ஸோ பிளடி ஃபோம், அவர் வாயிலேருந்து ரத்தம் கொட்டுது. கடைசியாக அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டுல்னா மெஜை. ஸோ டுல்னா மெஜி வந்து யாருன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தோப்தியோடைய ஹஸ்பண்ட். ஸோ துல்னா மெஜி டைட். ஸோ தோப்தி மட்டும்தான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. துல்னா டைட். ஸோ கிளைம்பிங் டு see whether anyone comes to climb or take away the body and got the ant bites at their private parts. ஸோ இந்த டெட் பாடியை வெளில கீழே போட்டுட்டு அதுக்கு மரத்துக்கு மேலே ஏறி யாராவது வராங்களான்னு பார்க்கறதுக்காக 2-3 சோல்ஜர்ஸ் மேலே உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில், தட் இஸ் அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே எறும்பெல்லாம் போகுது, எறும்பெல்லாம் கடிக்குது. இதெல்லாம் அவங்க பேர் பண்ணிட்டு தான் ஆகணும். இந்த ரியாலிட்டிஸ்லாம் அழகாக, சின்ன சின்ன நியூவான்சஸ்லாம் அழகாக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் த ஹண்டர்ஸ் வே, நாட் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ் இப்படி பண்ண மாட்டாங்க, ஆனால் ஹண்டர்ஸ் தான் இப்படி பண்ணுவாங்க. பட் இந்த இடத்துல அதையும் அழகாக சொல்கிறாங்க. ஸோ செனன்யாக் ஆர்டர் டு ப்ரே வித் அ காப்ஸ் அஸ் அ பைட். ஸோ ஒரு இறையா போடுங்க, ஏதாவது இறையா போடுங்க, இந்த டெட் பாடி இனிமேல் பிரோஜனம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ none came to claim it. யாரும் அதை கேட்டு வரல. With a clue from a tribal specialist, they get moving towards the forest belt of Jargani. The operation continues. Fugitives are often caught easily and shot at the taxpayers' expense. So, ட்ரைபல் ஸ்பெஷலிஸ்ட்டு சில க்ளூஸ்லாம் கேட்டு, அந்த ட்ரைபல் ஸ்பெஷலிஸ்ட் நிறையா இருப்பாங்க, அவங்கள்ட்ட சில க்ளூலாம் கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறாங்க. ஃபாரஸ்ட் பெல்ட் ஆஃப் ஜார்கனிக்கு போகிறாங்க. ஆப்ரேஷன் கண்டினியூ ஆகுது. தென் fugitives are often caught easily and shot at the taxpayers' expense. ஆல்ரெடி நிறைய fugitives, கைதிகளை பிடிச்சி வச்சுருப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டே வருவாங்க இந்த போலீஸ். ஸோ பை த law of confrontation, their eyeballs, stomachs, hearts, genitals and so on become the food of fox, vulture, wild cat, ant and worm. And the untouchables go off happily to sell their bare skeleton. ஸோ law of confrontation, லா என்ன சொல்லுதோ அதை இவங்க ஒபே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அவங்களோட ஐபால்ஸு, ஸ்டொமக்ஸு, ஹார்ட்ஸு, ஜெனிட்டல்ஸ் அண்ட் ஸோ ஆன் பிகம் த ஃபுட் ஆஃப் ஃபாக்ஸு, வல்ச்சர்லாம் இதை சாப்பிட்ரும், வைல்டு கேட்லாம் அதை சாப்பிட்ரும், வார்ம்ஸ்லாம் சாப்பிட்ரும். அன்டச்சபிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேர் ஸ்கெலிட்டன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க சந்தோஷமாக. ஸோ இந்த விஷயமும் அங்கே நடக்கும். தோப்தி லவ்டு துல்னா மோர் தென் ஹர் பிளட், ஷீ ஒன்லி சேவிங் த ஃபியூஜிட்டிவ்ஸ் நவ். ஸோ தோப்தி வந்து துல்னாவை ரொம்ப விரும்பினா. அவனை மாதிரி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப மியூச்சுவலாக ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் அதிகம். ஸோ அவள் தான் இப்போ ஃபியூஜிட்டிவ்ஸ்லாம் சேவ் பண்ணிட்டுருக்காங்கிற மாதிரி அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது. ஸோ ஹவு மெனி வென்ட் ஒரிஜினல். ஸோ அப்போ அந்த செனன்யா கேள்வி கேட்குறாரு, எத்தனை பேர் இங்கே இருக்காங்க, ஹவு மெனி வென்ட் ஒரிஜினல், யாருமே பதில் சொல்லலை. அப்போ சொல்கிறாரு, டோன்ட் பிலீவ் மீடியா, இட் ஒன்ட் கிவ் த ரைட் நம்பர். மீடியாட்ட ரைட் நம்பர் எதிர்பார்க்க முடியாது, அது எப்போவுமே எக்ஸாஜரேட்டட் நம்பர் தான் சொல்லும். ஸோ ஹவு மெனி கில்டு இன் 6 year கன்ஃபரன்டேஷன், எவ்வளோ பேர் இது வரைக்கும் ஃபியூஜிட்டிவ்ஸாக இறந்துருக்காங்க, இல்லை ட்ரைப்ஸ் இந்த குரூப்லேருந்து, இந்த ரெபலியஸ் குரூப்லேருந்து எவ்வளோ பேரை நீங்கள் கொண்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க 6 வருஷத்தில். அதுக்கும் பதிலை காணும். தென் ஹவு மெனி லெஃப்ட், எவ்வளோ பேர் மிச்சம் இருக்காங்க அது யார் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. லீஜியன், இன்னும் நிறையா எண்ணிலடங்காத பேர் மிச்சம் இருக்காங்களா. இஸ் இட் ஜஸ்டிஃபையபிள் டு மெயின்டைன் லார்ஜ் பெட்டலே இன் த வைல்டு ஏரியா த டாக்ஸ் பேயர்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ இந்த முதலாளிகளுக்காக நம்ம இப்படி உழைக்கணுமா,
இஸ் ஜஸ்டிஃபைபிள் டு மெயின்டைன் a லார்ஜ் பெட்டாலியன். இது நியாயமா? பெரிய ஒரு பெட்டாலியனை கூட்டு வந்து இந்த வைல்டு ஏரியாவில் இருக்க முடியுமா அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதில் ஒரு சின்ன அப்ஜெக்ஷன் சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாங்க. என்னென்னா வைல்டு ஏரியா இஸ் இன்கரெக்ட். ஏன் வைல்டு ஏரியான்னு, வைல்டு ஏரியானா ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. பட் இங்கே ஒரு ஐரணி அழகாக சொல்கிறாங்க. த ஏரியா இஸ் நாட் வைல்டு. த பெட்டாலியன் இஸ் ப்ரொவைடட் வித் சூப்பர்வைஸ்டு நியூட்ரிஷன். அங்கே இருக்கக்கூடிய பெட்டாலியனுக்கு நல்ல சூப்பர்வைஸ்ட் நியூட்ரிஷன் கிடைக்குது. அரேஞ்ச்மெண்ட் டு ஒர்ஷிப் அக்கார்டிங் டு ரிலிஜன். அவங்க ரிலிஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்ஷிப் பண்ணிக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி டு லிசன் பிபிதா பாரதி. பிபிதா பாரதிங்கிறது ரேடியோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த ரேடியோவில் வரக்கூடிய முக்கியமான ப்ரோக்ராமை கேட்கறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, எஜுகேஷனும் இருக்குது, ஃபுட்டும் இருக்குது, ரிலீஜன் இருக்குது. அண்ட் டு சி சஞ்சீவ் குமார் அண்ட் த லார்ட் கிருஷ்ணா ஃபேஸ் டு ஃபேஸ் இன் த மூவி திஸ் இஸ் லைஃப். ஸோ திஸ் இஸ் லைஃப்னு ஒரு மூவி, அதில் சஞ்சீவ் குமாரும் லார்ட் கிருஷ்ணாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிற மாதிரி கூட சீன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யார் கிடச்சிருக்குன்னா இந்த போலீஸ்மேனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இதை வைல்டு ஏரியான்னு அந்த போலீஸ்மேன் சொன்னதை அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி அப்ஜெக்ஷன் போட்டு ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ வைல்டு ஏரியா இஸ் இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வைல்டு ஏரியாவில் பெட்டாலியன்ஸை வந்து நிரப்ப முடியுமா டேக்ஸ் பேயர்ஸ் எக்ஸ்பென்சஸ்க்காக அப்படின்னா, அந்த டேக்ஸ் பேயர்ஸ்க்காக தான் இந்த போலீஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் தான் இவங்க இங்கே இறங்கியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் த வைல்டு ஏரியா இன் ஃபேக்ட் டு சே. நவ் நிறைய பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இருக்குது, சொல்ல அப்படியே கிராஸ் பண்ணிட்டே வாங்க. தென் வேர் இன் த பிக்சர் டஸ் தோப்தி மெஜன் ஃபிட்? கனெக்ஷன் வித் த ஃபியூஜிட்டிவ்ஸ். ஸோ தோப்தி மெஜன் எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா, கனெக்ஷன் வித் ஃபியூஜிட்டிவ்ஸ் லாங் இன் த ஃபாரஸ்ட். ஃபியூஜிட்டிவ்ஸ்க்கும் இந்த தோப்தி மெஜனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. ஷி வாஸ் பீன் லிவிங் லாங் இன் த ஃபாரஸ்ட். ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க. லேர்ன் த சர்வைவல் ஆர்ட். இங்கே எப்படி சர்வை பண்ணுங்கிற ஆர்ட் அவங்க கற்றுட்ருக்காங்க. புக் லேர்னிங் வித் ப்ராக்டிக்கல் டாக்டிஸ். ஷி ஹஸ் ஆல்சோ லேர்ன் சம் புக்ஸ் அண்ட் ஷி ஹஸ் ஆல்சோ லேர்ன் த ப்ராக்டிக்கல் டாக்டிசஸ். எப்படி அந்த காட்டில் சர்வை பண்ணணும், என்னென்ன மாதிரி விதங்களில் நம்ம அந்த திறமைகளை உபயோகப்படுத்தணுங்கிறத நல்லா தெரிஞ்சிருக்காங்க. ஸோ இட் இஸ் டஃப் டு எக்ஸ்டெர்மினேட். அவ்வளோ ஈஸியாக அவங்கள வெளில அனுப்பிட முடியாது. ஆர்மி புக்ஸ் வாண்ட்ஸ் தெம் டு பர்சியூ நக்சலைட்ஸ். பட் ஆர்மி புக் என்ன சொல்லுதுன்னா, ஆர்மி புக்குங்கிறது அவங்களுடைய பைபிள்னு எடுத்துக்கலாம். போலீஸ்மேனுக்கு என்ன சொல்லுதுன்னா, வாண்ட்ஸ் தெம் டு பர்சியூ நக்சலைட்ஸ். அவங்க எப்படிப்பட்டவங்களாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் நக்சலைட்ஸை துரத்தணும், அவங்கள அந்த இடத்துல இல்லாமல் ஆக்கணும். அதுதான் அந்த ஆர்மி புக் சொல்லுது. கிட்டத்தட்ட ஆர்மி புக்குன்னு சொல்லும்போது த பைபிள் ஆஃப் த போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ வாண்ட்ஸ் தெம் டு பர்சியூ நக்சலைட்ஸ். ஸோ இதோட பார்ட் 1 க்ளோஸ் ஆகுது. இதை பார்ட் 2க்கு பார்ப்போம். பார்ட் 2ல் தோப்தியை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. கேஷ் தோப்தி, ஷீ வில் லீட் அஸ் டு அதர்ஸ். ஸோ தோப்தியை பிடிச்சிட்டோன்னா மிச்சம் எல்லாரையுமே நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம், அவன் பின்னாடி யாராக இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. Now Dopti proceeds slowly, holding some rice knotted in her belt. Mushai Dudu's wife cooked her some. ஸோ தோப்தி அப்போ தான் ஸ்லோவாக போயிட்டுருக்காங்க. அவங்க ஹோல்டிங் சம் ரைஸ் knotted in her belt. பெல்ட்டில் வந்து ரைஸ் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. யாருன்னா முஷை டுடூஸ் ஒய்ஃப் குக்டு ஹர் சம். ஸோ முஷை டுடுங்கிறது அந்த தோப்திக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு வில்லேஜர், ஒரு ட்ரைப்னு சொல்லலாம். முஷை டுடு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. Dopti killed the lice in her hair. If had some kerosene, rub it and get it off. Then could wash her hair with baking soda. தலையில் இருக்கக்கூடிய ஒரு பேனை வந்து அவங்க கொள்கிறாங்க தோப்தி. ஸோ கெரசின் இருந்துச்சுன்னா அதை ரப் பண்ணி அந்த பேனை இல்லாமல் ஆக்கியிருப்பேன், ஆனால் கெரசின் கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். தென் குட் வாஷ் ஹர் ஹேர் வித் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா வச்சு என்னுடைய ஹேரை வந்து வாஷ் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்காங்க. பட் ஃபியர் ஆஃப் ட்ராப்ஸ் அண்ட் ஸ்மெல் ஆஃப் கெரசின் வில் லீட் தெம் ஹெர் பாத். அதே சமயத்தில் கெரசின் யூஸ் பண்ணோன்னா அதை வச்சு அந்த ஸ்மெல்லை ட்ரேஸ் பண்ணி அவங்க நம்மளுடைய இடத்த கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்ம போகிற இடத்த கண்டுபிடிச்சிருன்றதுக்காக அவர் கெரசின் இருந்தாலும் யூஸ் பண்ண முடியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த விஷயம் சொல்லுது. தென் தோப்தி ஹர் நேம் கால்டு, ஷீ நெவர் ரெஸ்பான்ஸ் டு ஹர் ரியல் நேம். பின்னாடியிலேருந்து தோப்தின்னு யாரோ கூப்பிட்ற ஒரு சவுண்ட் கேட்குது. அவள் திரும்பலை. பிகாஸ் நோட்டீஸ் இன் த பஞ்சாயத்து ஆஃபீஸ் ஆஸ் ரிவார்ட் செட் முஷை டுடுஸ் ஒய்ஃப். ஸோ முஷை டுடு ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க, உன் பேரில் வந்து ஒரு நோட்டீஸ் இருக்குது, அதில் உனக்கு உன் கண்டுபிடிச்சி கொடுத்தா ரிவார்டுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தோப்தி கேட்டாங்க அவங்கள்ட்ட ஹவு மச் அப்படின்னு கேட்டாங்க. 200 அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை சொன்னாங்க. ஸோ டோன்ட் கம் அகெயின் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட முஷை டுடூஸ் அனுப்பிச்சி விட்டாங்க, முஷை டுடோட ஒய்ஃபு. ஸோ யார் நம்மளை காட்டி கொடுத்தது அப்படின்றத கொஸ்டினை கேட்டாங்க. அப்போது ஷொமாய் அண்ட் புத்னா, SHOMAI and BUDHNA, புத்னா. ஷொமாய் அண்ட் புத்னா betrayed us and ran away by train.
சுமை புத்னா தான் காட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க ட்ரெயினில் எஸ்கேப் ஆகிட்டாங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. She knows that she will soon be captured to be tortured. If mind and body give way under torture, Dopti will bite off her tongue. ஸோ நக்சலைட்ஸோடைய அதாவது ட்ரைப்ஸோடைய இன்னொரு ஹேபிட்டு, அவங்க கேப்சர் பண்ணிட்டா டார்ச்சர் பண்ணுவாங்கன்றது தெரியும். மைண்ட் அண்ட் பாடி கிவ் வே அண்டர் டார்ச்சர். ஸோ மனசும் விட்டு போச்சு, பாடி இடம் கொடுக்கல, வலி தாங்க முடியலன்னா கடைசியாக தோப்தி வில் பைட் ஆஃப் அ டங், நாக்கை கடிச்சு துப்பிடுறது தான் கடைசியாக ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா எந்த காரணத்தை கொண்டு அவங்களுடைய இருப்பிடத்தையோ இல்லை அவங்கள சேர்ந்தவங்களையோ காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறது அவங்களுடைய ரூல். ஷி வாஸ் வாக்கிங் அண்ட் இமேஜின் த அவுட்கம் ஆஃப் அரெஸ்ட். ஸோ அவள் நடந்துட்டு இருக்கும்போது அவள் யோசிச்சு பார்க்குறா, எப்படியெல்லாம் இருக்கும், நான் அரெஸ்ட் ஆனேன்னா என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத யோசிச்செல்லாம் பார்க்குறான். வென் கவுண்டர்ட், ஹேண்ட்ஸ் ஆர் டைட் பேக், போன்ஸ் க்ரஷ்டு, யுவர் செக்ஸ் இஸ் அ டெரிபிள் wound. அப்போ அந்த விஷயம்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது. ஹேண்ட்ஸ் ஆர் டைடு பேக், கையை பின்னாடி கட்டிடுவாங்க. போன்ஸ் க்ரஷ்டு, போன்ஸை உடச்சிடுவாங்க. அண்ட் யுவர் செக்ஸ் இஸ் அ டெரிபிள் wound. அவள் ஃபீமேலுங்கிறதுனால அவளை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அகைன் தோப்தி, ஷீ டிடன்ட் ரெஸ்பாண்ட், ஹர் நேம் இஸ் உபிமெஜன். தோப்தின்னு கூப்பிட்டு அவள் திரும்பக்கூடாதுன்ற ஒரு முடிவோடு இருக்கா. ஏன்னா அவளுடைய நேம் இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா உபிமெஜன் சொல்லிட்டு மாற்றி வச்சுட்ருக்காங்க. யாருமே அவங்களுடைய ஒரிஜினல் நேமை வச்சுக்க மாட்டாங்க. ஸோ உபிமெஜன், UPIMEJHEN, உபிமெஜன்ற ஒரு நேமில் அவங்க இருக்காங்க. அதனால் தோப்திங்கிற பேரை கூட திரும்பக்கூடாதுன்னு முடிவு வைப்பாங்க. அப்போ யார் யாருக்கெல்லாம் தோப்திங்கிற நேம் தெரியும் அப்படிங்கிறத ஸ்பெகுலேட் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ ஸ்பெகுலேட் ஓவர் ஹூ கால்ஸ் ஹர் பை ஹர் ரியல் நேம். ஷோம்ரா இல்லை இப்போது. ஷொமாய் புத்னா அவங்க தான் ஓடி போயிட்டாங்க, காட்டி கொடுத்துட்டாங்க. தென் கொலாக் இன் பக்குலி, கொலாக் வந்து இப்போ பக்குலியில் இருக்கார். ஸோ அவளும் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முஷை அண்ட் இஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு ஹர் நேம் இஸ் உப்பின்னு தெரியும், அவங்க உப்பின்னு தான் கூப்பிட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் கூப்பிட்ருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டே நகர்றாங்க. ஷி திங்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் பக்குலி. அப்போ ஆப்ரேஷன் பக்குலியை பற்றி நினச்சி பார்க்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நடந்த இன்சிடென்ட், எப்படி சுர்ஜா சாகு எதிர்த்து போராடினாங்கன்ற விஷயம், அதை பற்றி கொஞ்சம் ரெக்கலெக்ட் பண்ணுவோம். ஸோ சுர்ஜா சாகு அரேஞ்ச்டு வித் பிடி பாபு டு டிக் 2 tube wells and 3 wells within the compound of his 2 houses. So Surja Sagu arranged with Bidi Babu Surja Sagu சேர்ந்து வெல் கிணறு வெட்டுறாங்க. ஸோ டியூப் வெல்ஸ் 3 வெல்ஸ், 2 டியூப் வெல்ஸ் 3 வெல்ஸ் கிணறு வித்தின் த காம்பவுண்ட் ஆஃப் இஸ் 2 houses. 2 வீடு தான் இருக்குது, ஆனால் அதில் இவ்வளோ வெட்டுறாங்க. ஸோ 5 மொத்தம். நோ வாட்டர் எனிவேர் ட்ராட் இன் பிர்பம். ஸோ பிர்பம்ங்கிறது அவங்களுடைய பிளேஸு, BIRBHUM, பிர்பம்ங்கிறது அவங்களுடைய வில்லேஜு. அந்த வில்லேஜில் எல்லா இடத்துலையும் ட்ராட், வறட்சி வந்துடுச்சு. ஆனால் இங்கே மட்டும்தான் வாட்டர் அதிகமாக எக்ஸசிவாக இருக்குது. ஸோ இதுதான் சோஷியலிசம். சிம்பிளாக சொல்லணும்னா ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனிதிங், பர்டிகுலர்லி வெல்த் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. அதே மாதிரி ஜஸ்ட் ப்ரப்போசிஷன் இருக்கணும், பிரித்து கொடுக்கறதுல நியாயமானது ஒன்று இருக்கணும். எங்கேயுமே எக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுங்கிறது சோஷியலிசம் பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ எக்ஸஸ் இருக்கக்கூடாது, எல்லா உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியங்கள் இருக்கணும், எந்த ஒரு ரிசோர்ஸாக இருந்தாலும் அதை சமமாக பங்கிட்டுக்கணும் அப்படிங்கிறது இதோடைய தாற்பயம். ஸோ அந்த விஷயத்த, ஒரு சின்ன விஷயந்தான் இங்கே கிணறு விஷயந்தான், பட் அந்த விஷயத்த நம்ம பர்சனல்லேருந்து பொலிட்டிக்கல் லெவலில் பார்த்தோன்னா புரியும். ஸோ இட் இஸ் நாட் பர்சனல், இட் இஸ் பொலிட்டிக்கல். ஸோ அது இங்கே கிணறுங்கிற விஷயத்தில் இருக்குது. பட் எந்த ரிசோர்ஸ் வேணா இருக்கலாம், அது மணி இல்லை பவர், எந்த விஷயமா வேணால் அதை நம்ம யோசித்து பார்க்கலாம். ஸோ ஹியர் unlimited water at Surja Sagu's house, as clear as a crow's eyes. He gave water to his kin, but untouchables didn't get any. ஸோ அவர் வாட்டர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறான்னா அவருடைய சொந்தக்காரருக்கெலாம் கொடுக்குறாரு. பட் அன்டச்சபிள்ஸ்க்கு எந்த வாட்டரும் அவர் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியுது. ஸோ he was tied by some youngsters and Dopti gave a first blow as her great grandfather took a bit of paddy from his, and she still gives him free labor to repay the debt. ஸோ இது another problem with labor and capital. நிறைய யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து அவரை கட்டி போடுறாங்க. தோப்தி தான் அவரை முதல்ல அடிக்கிற ஃபஸ்ட்டு ப்ளோ கொடுக்கறது. யாருக்குன்னா சுர்ஜா சாகுக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க. ஏன்னா கிரேட் கிராண்ட்ஃபாதர், அவங்களோட மூதாதையர் பேடி வாங்கியிருக்காங்க இவங்கள்ட்டேருந்து. கொஞ்சோண்டு பேடி வாங்கினதுக்காக இன்னும் இவங்க ஃப்ரீ லேபராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யார் கீழேன்னு கேட்டிங்கன்னா சுர்ஜா சாகு கீழே இன்னும் இவங்க ஃப்ரீ லேபராக இருக்காங்க. எதுக்குன்னா டு ரீபே த டெப்ட், அந்த டெப்டை பே பண்ணுறதுக்காக. ஸோ இந்த விஷயம் அவங்கள ரொம்ப கோவப்படுத்துது. ஸோ இவ்வளோ வருஷங்களாகியும் அந்த கடன் தீரலையா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட்டு ப்ளோ கொடுக்குறாங்க.
He had a lust towards her, so she would pull out his eyes. ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, அவர் என்னை பார்க்கும்போது அவருடைய மவுத்தில் வாட்டர் நிறையா சுரக்குது. ஸோ he had a lust towards her அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுது. ஸோ she would pull out his eyes, அவனோட ஐஸை நான் பிடுங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கோவத்தை, தோப்தியோடைய கோவத்தை அவங்க இங்கே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறாங்க. therefore Dulna and Dopti escaped and won't get family and children. ஸோ 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க, நம்ம இங்கேருந்து இதை முடிச்சுட்டு எஸ்கேப் ஆகிடணும், நமக்கு ஃபேமிலி சில்ட்ரன்லாம் ஒரு பெரிய பொருட்டு கிடையாது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க. they are to run this mission. ஸோ இந்த மிஷனை இவங்க தான் நடத்தி ஆகணும். பட் who called Dopti from her back? திருப்பியும் டக்குன்னு இந்த பாஸ்ட் ரெக்கலெக்ஷன்லேருந்து, பாஸ்ட் மெமரிஸ்லேருந்து டக்குன்னு எங்கே வராங்கன்னா ப்ரெசென்ட்டுக்கு வராங்க. யார் தோப்தின்னு கூட்டது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஃபாரஸ்ட் இன்னும் 2 மைல்ஸ் தான் இருக்குது. ஃபாரஸ்ட் 2 miles away to reach, some footstep behind. ஸோ யாரோ ஒரு ஃபுட் ஸ்டெப் கேட்டே இருக்குது. ஷி திங்ஸ் ஆஃப் இன்ஃபார்மிங் ஹர் க்ரூ அபவுட் ஹர் வாண்டட் போஸ்டர். ஷாகிப் அப்பியர்ட் அகெயின், சேஞ்ச் ஹைட் அவுட்ஸ். ஸோ அவள் எதை பற்றி யோசிச்சுட்டே வரான்னா, நம்மளுடைய குழுக்கு போய் என்னுடைய வாண்டட் போஸ்டரை பற்றி சொல்லணும். சாஹிப் அப்பியர்ட், அதாவது போலீஸ்காரங்க திரும்பி வந்துட்டாங்கன்ற சொல்லணும். சாஹிப்னா போலீஸை சொல்லுது. அண்ட் சேஞ்ச் ஹைட் அவுட்ஸ், நம்மளுடைய மறைவிடத்தை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லணுன்றது தெரியுது. அண்ட் திங்க் ஆஃப் ஷோமய் அண்ட் புத்னாஸ் ட்ரெச்சரி as they are சாண்டல் ஹாஃப் பிரீட்ஸ். அண்ட் ஷோமய் அண்ட் புத்னாவை பற்றி, அவங்களுடைய சதித்திட்டத்தை பற்றி யோசிக்கிறாங்க. யோசிக்கும்போது அவங்கெல்லாம் சாண்டல் ஹாஃப் பிரீட்ஸ், அவங்க பியூர் சாண்டல் அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கிடையாது, அதோட ஹாஃப் பிரீட்ஸுன்றதை சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இனத்தை சேர்ந்த யாரும் இந்த மாதிரி காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய பிளட், ஹெர் பிளட் இஸ் சம்பா பூமி அப்படிங்கிறாங்க. ஸோ சம்பா பூமியை சேர்ந்த யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்கெல்லாம் மண்ணுக்கு நியாயமாக இருப்பாங்கன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. She felt proud of her forefathers who stood guard over their women's honor. அவங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸை நினச்சி, மேல் மெம்பர்ஸ் தான், அவங்கள நினச்சி ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஏன்னா அவங்களுடைய விமனுடைய ஹானர்ஸ் அவங்க போற்றி பாதுகாத்தாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்கள நினச்சி பெருமைப்படுறாங்க. திருப்பி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. அந்த ஃபுட் ஸ்டெப் கேட்கணும், இவங்க வேகமாக நகர ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அஜித், மாலினி, ஷாமு, மன்ட்டு, இதெல்லாம் நேம்ஸு. இவங்கெல்லாம் தான் இவங்க குரூப்பில் இருக்கக்கூடிய ஆட்கள். அர்ஜித்து, முக்கியமாக அர்ஜித் தான் அவங்கள லீட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். மாலினி, ஷாமு, மன்ட்டு. ஸோ நன் ஸ்மோக்ஸ் ஆர் ட்ரிங்க்ஸ் ட்ரீ, இவங்களுக்கு இந்த ஸ்மோக் பண்ணுற பழக்கமோ ட்ரீடிங் பண்ணுற பழக்கமோ கிடையாது. ஆனால் இவங்க டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க. டொபாக்கோ லீவ்ஸ் டக்கட் இன் ஹர் வேஸ்ட்டில் வந்து டொபாக்கோ சுருட்டி வச்சுருக்காங்க. எதுக்காகனா பெஸ்ட் மெடிசன் ஃபார் ஸ்கார்பியன் பைட். ஸோ இது அந்த ட்ரைபல் கல்ச்சரை சொல்லுது. அதில் அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த டொபாக்கோ அப்படிங்கிறது. ஸோ மெடிசனல் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஷி வில் நாட் என்டர் த ஃபாரஸ்ட் வித் த ஃபுட் ஸ்டெப்ஸ் அட் ஹர் பேக். ஷி ஸ்வியர்ஸ் பை ஹர் லைஃப் விச் இஸ் ஈக்குவல் டு துல்னாம். ஸோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ரெடியாக இல்லை அவங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போனால் மற்ற எல்லோரும் மாட்டிடுவாங்கன்ற பயத்தில் அவங்க வேற ஒரு கேம்பை நோக்கி நகர ஆரம்பிக்கிறாங்க. ஷி ஸ்வியர்ஸ் பை ஹர் லைஃப். பை ஹர் லைஃப்னா துல்னாவை தான் அவங்க லைஃப்னு சொல்கிறாங்க. தட் நத்திங் மஸ்ட் பி டோல்ட். துல்னா மேலானே நான் எதுவுமே யாருக்கும் சொல்ல மாட்டேங்கிறத முடிவு எடுத்துக்கிறாங்க, ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறாங்க. இன் ஹர் waist ஆஃப் மூன் a baby's kith a comfort. They are fine artisans. She thinks of defeating the bastard cop and throwing them at a ditch and finish them off. ஸோ அவங்களோட வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் மூன் இருக்குது. ஆஃப் மூன்னா தேய்பீரையில் வரக்கூடிய ஒரு நிலவை சொல்லலாம். அது பேபிஸ் கித்துன்னு சொல்லுவோம். பேபிஸ் கித்துங்கிறது கருக்கருவ மாதிரி சின்னதாக இருக்கக்கூடியது. அதுதான் அவங்க ஆஃப் மூன் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அழகாக. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய கம்ஃபர்ட்டு. ஸோ தே ஆர் ஃபைன் ஆர்டிசன்ஸ். ஸோ சண்டை போடுறதுக்கு அது மாதிரி ஒரு சிறந்த ஒரு கருவி, அதை வச்சு அவங்க நல்லா சண்டை போடுவாங்க. அண்ட் ஷி திங்ஸ் ஆஃப் டிஃபீட்டிங் த பேஸ்டர்ட் காப் அண்ட் த்ரோயிங் தெம் அட் எ டிச் அண்ட் ஃபினிஷ் தெம் ஆஃப். ஸோ எப்போ காப் வந்தாலும் அதை வச்சு நான் கொண்டுடுவேங்கிற ஒரு வைராகியத்தோடு நகர்றாங்க. She sat in the bus station, smoked beedi and found out how many police convoys had arrived. Thought of Ajit's voice. If anyone caught, others must change the timing and hideouts. So bus stationல உட்கார்றாங்க, பீடி ஸ்மோக் பண்ணுறாங்க. அண்ட் ஃபவுண்டட் ஹவு மெனி போலீஸ் கன்வேஸ் ஹேட் அரைவ்ட். கன்வாய்ஸ்னால் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எவ்வளோ ஜீப்ஸ் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் கவுண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. தென் தாட் ஆஃப் அஜித் வாய்ஸ், அஜித்தோடைய வாய்ஸ் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இஃப் எனி ஒன் காட் அதர் மஸ்ட் சேஞ்ச் த டைமிங் அண்ட் ஹைட் அவுட்ஸ். யாராவது ஒருத்தர் பிடிபட்டால் கூட டைமிங்கை மாற்றிடணும், ஹைட் அவுட்ஸ் மறைவிடத்தை மாற்றணும் அப்படிங்கிறது தான். இஃப் கம்ரேட் தோப்தி அரைவ்ஸ் லேட் வி வில் நாட் ரிமைன் ஹியர். தோப்திக்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க வரலன்னா அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்கள கம்ரேட் தோபின்னு சொல்கிறாங்க. தோழர்னு சொல்கிறது இந்த கம்யூனிஸ்டுடைய வழக்கம். இங்கே இவங்க தோழர்னு சொல்கிறது இவங்களுடைய வழக்கம், ட்ரைப்ஸோடைய வழக்கம். ஸோ இங்கே கம்ரேட் தோப்தி அரைவ்ஸ் லேட் வி வில் நாட் ரிமைன் ஹியர்
there will be a sign to her and no comrade will let others be destroyed for her own sake. ஸோ தோப்தி வர வரைக்கும் பார்ப்பாங்க, இல்லாட்டி லேட் ஆச்சுன்னா கிளம்பிடுவாங்க. தென் அதர் சைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, there will be a sign to her and no comrade will let others be destroyed for her own sake. யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து அவங்களுடைய ப்ராமிஸ். தோப்தி ரிட்டர்ன்ஸ் குட் நாட் பேட். ஸோ தோப்தி வந்தால் நல்லது, இல்லைன்னா ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அது வந்து உயிர் பிரச்சனை கிடையாது, இவங்க ஹோல் கம்யூனிட்டிக்கே உள்ள ஒரு ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தோப்தி a field hand, a veteran fighter, search and destroy. செனன்யாக்கு நல்லா தெரியும் தோப்திங்கிறது வந்து ஒரு ஃபீல்டு ஹேண்ட் அப்படின்றப்போ ஒரு வெட்டரன் ஃபைட்டர் அப்படின்னு தெரியும், நல்ல ஒரு சண்டை போடக்கூடிய ஒரு ஆள்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள எப்படியாவது சர்ச் அண்ட் டெஸ்ட்ராய் கண்டுபிடிச்சி அழிக்கணுங்கிறது தான் செனன்யாக்கோட எய்மு. த ஃபுட் ஸ்டெப்ஸ் கம் பிஃபோர் ஹர். ஸோ இது வரைக்கும் பின்னாடி வந்துட்டு இருக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் டக்குன்னு முன்னாடி வருது. இட் இஸ் ரொட்டோனி ஷாஹூ, ROTONI, ரொட்டோனி ஷாஹூ, SAHU. யார் ரொட்டோனி ஷாஹூன்னு கேட்டிங்கன்னா சுர்ஜா சாகுவோடைய பிரதர். ஸோ அவர் முன்னாடி வந்து நிற்கிறாரு தோப்தி முன்னாடி. Another 2 lump of rock come forward. They are Shomai and Budna. They had not escaped by train. இன்னும் 2 பெரிய ராக்ஸ், மலைகள் மாதிரி 2 பேர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஷொமாய் அண்ட் புத்னா. ஆக்சுவலாக அவங்க எஸ்கேப் ஆகிட்டு தான் நினச்சாங்க, பட் அவங்க எஸ்கேப் ஆகல, இங்கே தான் இருக்காங்க. அகெயின் அஜித்ஸ் வாய்ஸ் இஸ் ஹியர். அஜித்தோட வாய்ஸ் அவங்க காதில் கேட்குது. Just as you must know you have won, you must also acknowledge defeat and start the activities of the next stage. ஸோ அஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படி நீ ஜெயிச்சிட்டேங்கிறத நீ உணர்றியோ அது மாதிரி தெரிஞ்சுக்கிறியோ, அதே மாதிரி நீ தோத்துட்டே அப்படிங்கிறதையும் நீ அக்னாலேஜ் பண்ணணும், அதை ஏற்றுக்கணும். அண்ட் ஸ்டார்ட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நீ யோசிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்ற வாய்ஸ் அவளுக்கு மனசுக்குள்ளே கேட்குது. She spreads her arms, face towards sky, ululates. The birds awake and flap their wings to sign and the echo travels far. ஸோ அவங்க கைகளை நல்லா விரிச்சிட்டு ஃபேஸை மேலே ஸ்கையை பார்த்து உளுலேட்னா உழையிடுறாங்க, அது கத்துறாங்க. கத்தும்போது அந்த பேர்ட்ஸ் எல்லாம் விழிச்சிக்குது. ஃப்ளாப் தர் விங்ஸ், டப்பன்னு அடிச்சுட்டு பறக்கிறது எதுக்காக சைன்னா டு சைன் அண்ட் த எக்கோ ட்ராவல்ஸ் ஃபார். ஸோ அது ரொம்ப தூரம் அந்த சைன் போகும். ஸோ தட் அஜித் தெரிஞ்சுப்பான் இவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிறத முடியுது செகண்ட் பார்ட்டு. நவ் தேர்ட் பார்ட்டுக்கு வருவோம். Third part, she was caught at 6:53, took an hour to take to their camp. ஸோ 6:53 அவங்கள பிடிச்சிடுறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு கேம்புக்கு போகிறாங்க. ஸோ none touched her, அவங்கள யாரும் தொடலை. She sat on a stool, ஒரு ஸ்டூலில் உட்காந்துருக்காங்க. After having his dinner, Senanyak told, make her do the needful and disappeared. ஸோ டின்னர் முடிச்சுட்டு செனன்யாக் சொல்கிறாரு, make her do the needful. என்ன வேணுமோ செய்யுங்க, செஞ்சு எது தேவைப்படுறத செஞ்சு அவள்கிட்ட உண்மையாக வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு செனன்யாக் கிளம்பிடுறாரு. ஸோ இந்த தேர்ட் பார்ட் ரொம்ப க்ரூஷியலான பார்ட்டு, ரொம்ப டிஸ்கஸ்டிங் பார்ட்டு. அதை கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் நமக்கு என்ன ஒரு மாதிரி வி ஃபீல் சம்வாட் டிஸ்டர்ப்டு. ஏன்னா அந்த அளவுக்கு மகேஸ்வரா தேவி வந்து ரொம்ப பிக்சரஸ்காக இந்த விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் இவ்வளோ குரூவலாக கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுக்கணும்னா இட்ஸ் அ ஹார்ஷ் ரியாலிட்டி. இந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான் விஷயம். ஆனால் இது நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு ட்ரைபல்ஸ்க்கு நடக்கக்கூடிய ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஸோ இதை காயத்ரி ஸ்பேவுக்கு வந்து கேன் த சபால்டன் ஸ்பீக் அப்படிங்கிற எஸ்ஸேல ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ட்ரைபல் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன, அவங்களால பேசக்கூட அவங்களால முடியாது. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம ரைட்ஸ்க்காக குரல் கொடுக்குறோம், மற்றபடி எல்லா விஷயங்களும் நடக்குது, லிபர்ட்டி ஈக்குவாலிட்டி இதை பற்றிலாம் பேசுகிறோம். பட் இந்த லிபர்ட்டி ஈக்குவாலிட்டிலாம் இவங்க இன்னும் அட்டைன் பண்ணவே இல்லை. முதல்ல லிபர்ட்டி ஈக்குவாலிட்டிங்கிற கான்செப்ட்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. இவங்களுக்கு சர்வைவலே மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சர்வைவல் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ மார்ஜினலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி இந்த தேர்ட் பார்ட்டை நம்ம பார்க்கணும். இதில் ஒன்றும் க்ரூவலான விஷயங்களான்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன், மகேஸ்வரா தேவியோட டிஸ்கிரிப்ஷன், அந்த விஷயத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கலாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக அதை பிக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நடக்குது அந்த லேடிக்கு, எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் அப்படிங்கிறத இதில் எக்ஸ்ப்ரெசிவாக சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஸோ ஷி ஃபீல்ஸ் ஹர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் ஸ்டில் டைட் டு 4 போஸ்ட். ஸோ கை கால் எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க. ஸோ லெட் மீ கோ வித்
The next sentence, something sticky under her ass and waist. So let me continue with the English version so that you can better understand. I don't want to translate into Tamil. Owing to the, what does it say? தமிழில் சொல்கிறது வந்து அந்த அளவுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இங்கிலீஷ்லேயே படிக்கிறேன். ஜஸ்ட் லிசன் டு இட் ஸோ தட் யூ கேன் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ சம்திங் ஸ்டிக்கி அண்டர் ஹர் ஆஸ் அண்ட் வேஸ்ட், ஹர் பிளட், ஹர் ஓன் பிளட். ஷீ ஹேட் அன் இன்க்ரெடிபிள் தர்ஸ்ட். ரொம்ப ஒரு தாகமாக இருக்கு அவங்களுக்கு. ஸோ 4 கைகளும் கட்டப்பட்டிருக்கு. சம்திங் ஸ்டிக்கி அண்டர் ஹர் ஆஸ் அண்ட் வேஸ்ட், ஹர் ஓன் பிளட், ஷீ ஹேட் அன் இன்க்ரெடிபிள் தர்ஸ்ட். If she attempts to say water, she will catch her lower lips at her teeth. ஸோ வாட்டர்னு சொன்னால் கூட அவங்க லிப்ஸ் போய் அந்த பல்லில் ஒட்டிட்டுரும். அந்த அளவுக்கு வறண்டு போயிருக்கு லிப்ஸு. Her vagina is bleeding. How many came to make her? ஸோ மேக்கர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ரேப் ஹர்ங்கிற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலாம். டு ஹர் ஷேம் எ ட்ராப் ஆஃப் டியர் கேம் அவுட். ஸோ அழகிறத கூட ஒரு ஷேமாக நினைக்கிறா. அவள் கண்ணில் தானா அவர் மீதி ஒரு ட்ராப் ஆஃப் டியர் வருது. ஷீ சீஸ் ஹர் பிரெஸ்ட் இன் ஹர் லைட்லெஸ் ஐஸ். தே பிட் அண்ட் ட்ரா ஆன் த நிப்பிள் ஸ்டோன். ஹவு மெனி? ஷீ கொஸ்டின்ஸ். 4, 5, 6, 7. Then Draupadi had passed out. ஸோ யோசிச்சு பார்க்குற இந்த விஷயங்கள்லாம். She suddenly hears a scrap of feet. கால் தடம் நகர்ந்து வர சவுண்டு கேட்குது. She closes her eyes. Again the process of making begin. ஸோ மறுபடியும் இந்த ரேப்பிங் ப்ராசஸ் நடக்குது. இந்த நேச்சர் இதை பார்க்கும்போது இதை எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. The moon vomits a bit of light and goes to sleep. ஸோ மூன் கூட வாமிட் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயம் டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ த மூன் வாமிட்ஸ் அ பிட் ஆஃப் லைட் அண்ட் கோஸ் டு ஸ்லீப். மார்னிங் கம்ஸ். ஷி வாஸ் brought டு த டென்ட். ஸோ நைட் ஃபுல்லாக இந்த மேக்கிங் ப்ராசஸ் நடக்குது. மார்னிங் வந்து டென்ட்டுக்கு கூப்பிட்டு வராங்க அவளை. ஹர் பீஸ் ஆஃப் கிளாத் இஸ் த்ரோன் ஓவர் ஹர் பாடி. சடன்லி ஷீ சாட் வித் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ரென்த். ரொம்ப டல்லாக இருந்தவங்க திடீர்னு எழுந்து உட்காடுறாங்க. ஒரு பீஸ் ஆஃப் கிளாத் அவன் மேலே தூக்கி எறியப்படுது. வேர் டு கோ ஆஸ்க்டு சம்மன் டு த புர்ரா சாஹிப் டென்ட். ஸோ வேட் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க அந்த லேடிட்ட. அப்போது திரௌபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புர்ரா சாஹிப்ஸ் டென்ட், உங்கள் தலைவருடைய டென்ட்டுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க. த காட் புஷஸ் த வாட்டர் பாட் ஃபார்வர்ட். But she pours the water on the ground and tears the cloth with her teeth. வாட்டர் பாட்டை முன்னாடி தள்ளி விட்றாங்க. அந்த வாட்டர் பாட்டை இவங்க தண்ணி குடிக்கலை, அதை கீழே தள்ளி விட்டுட்டு தன்னுடைய பற்களால் அந்த கிளாத்தை பிச்சு எறிகிறாங்க. கையாலையில் பற்களால் பிச்சு எறிகிறாங்க கிளாத்தை, மேலே தூக்கி போட்ட கிளாத்தை. Seeing such a strange behavior, the god takes her to be mad. So he asks the superior what to do. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த காடுக்கு ஒன்றும் புரியலை, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சுப்பீரியர்கிட்டே கேட்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கமோஷன் அந்த இடத்துல நிலவுது. ஆஃப்டர் த கமோஷன் இன் த காட்ஸ், செனன்யாக் கேம் அவுட், சீஸ் திரௌபதி நேக்டு அண்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம் இன் த பிரைட் சன்லைட் வித் ஹர் ஹெட் ஹை. ஸோ அந்த கமோஷன் சவுண்டு கேட்ட உடனே, கூச்சல் கேட்ட உடனே செனன்யாக் வெளில வராரு டென்ட்லேருந்து. திரௌபதி நேக்கடாக இருக்காங்க. அண்ட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஹிம் இன் த பிரைட் சன்லைட் வித் தர் ஹெட் ஹை. தலை நிமிர்ந்து நடக்கிறாங்க. பிரைட் சன்லைட். த நர்வஸ் காட்ஸ் ட்ரைல் பிஹைண்ட். அவங்க நடக்கிறத பார்த்து எல்லா காட்ஸும் பின்வாங்குறாங்க. வாட் இஸ் திஸ்? ஹி வாண்ட்ஸ் டு க்ரை பட் ஸ்டாப்ஸ். ஸோ அந்த செனன்யாக் என்னது இது அப்படின்னு கேட்கணும்னு வாய் எடுக்கிறாரு. ஆனால் அவருக்கு வாய் வரல. பட் ஸ்டாப்ஸ். Draupadi stands before him naked. Thigh and public hair matted with dry blood. ஸோ அவங்க மாதிரி நேக்கடாக நிற்கிறாங்க. ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது அவங்க மேலே. ஸோ thigh and public hair matted with dry blood. 2 breast, 2 wounds. Even the breast were wounded. He wants to say what is this but stops. Again he wants to burst or bark. What is this but stops. திருப்பி அவர் சொல்லணும்னு நினைக்கிறார் என்னன்னு. திருப்பி ஆனால் வாய் வரல அவருக்கு. She comes closer, stands with her hand on her hips,
laughs and says. ஸோ இன்னும் பக்கத்தில் வராங்க, வந்து நின்றுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு சிரிக்கிறாங்க. ஒரு பெரிய லாஃப், நாட் அ ஸ்மைல், லாஃப். And says, the object of your search, Dopti Mejan. ஸோ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, the object of your search. என்ன தானே தேடிட்டு இருந்தா, நான் தான் வந்திருக்கேன், தொப்சி மெஜன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. You asked them to make me up. Don't you want to see how they made me? ஸோ அந்த கேப்டனுக்கு குறைக்கிற மாதிரி கேட்குறாங்க. You asked them to make me up. Don't you want to see how they made me? அவங்க என்ன மேட் பண்ணாங்கன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Where are her clothes? உடனே அந்த கேப்டன் வேர் ஆர் கிளாத்ஸ்ன்னு கேட்குறாரு. Won't put them on, sir, tearing them. ஸோ அதை மேலே போடாதீங்க சார்ன்னு சொல்லிட்டு அதை பிச்சு தூக்கி எறிகிறாங்க திரௌபதி. ஸோ திரௌபதிஸ் பிளாக் பாடி கம்ஸ் ஈவன் க்ளோஸர். இன்னும் பக்கத்தில் வராங்க. திரௌபதி ஷேக்ஸ் வித் அண்ட் இன்டாமிட்டபிள் லாஃப்டர். ஸோ ஒரு அடக்க முடியாத ஒரு லாஃப்டரோட பக்கத்தில் நிற்கிறாங்க. தட் செனன்யாக் சிம்ப்ளி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன நடந்துட்டுருக்குன்னு செனன்யாக் புரியல. Her ravaged lips bleed as she begins laughing. ஸோ அவங்க சிரிக்க சிரிக்க அவங்களுடைய காயப்பட்ட உதடுகள் வந்து இன்னும் ரத்தம் வழியுது. She wipes the blood on her palm. ஸோ தன்னுடைய உள்ளங்கையிலேயே அதை தொடச்சிக்கிறாங்க. And says in a voice that is as terrifying, sky-splitting and sharp as a ululating. ஒரு ululating voice. ululatingங்கிறது ஒரு உளையிடுற சவுண்டு. அந்த உளையிடுற சவுண்டு அவங்க பேசுகிறதுக்கு ஈக்குவலாக கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்றாங்க. என்ன வாய்ஸ்னால் டெரிஃபையிங், ஸ்கை ஸ்பிளிட்டிங், இந்த மேகமே அதிர்ந்து போகிற மாதிரி. ஸோ இந்த இமேஜரிஸ்லாம் பார்க்கும்போது திரௌபதியும் இந்த மாதிரி தான் கத்திருப்பா. அந்த மகாபாரதத்தில் திரௌபதியும் ஸ்கை ஸ்பிளிட்டிங், டெரிஃபையிங் வாய்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிளாத்ஸ்? ஷி சேஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிளாத்ஸ்? யூ கேன் ஸ்ட்ரிப் மீ, பட் ஹவு கேன் யூ கிளாத் மீ அகெயின்? ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் கிளாத்ஸ்? கிளாத்ஸ் போடுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? You can strip me, but how can you cloth me again? Are you a man? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ துணியை உருவத்துக்கு உருவிட்ட, பட் திருப்பி போடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஆர் யூ அ மேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அவனுடைய மேன் அப்படிங்கிற விஷயத்துடைய அர்த்தத்தை கேட்குறாங்க. ஸோ ஒரு மேன் இப்படி பண்ண மாட்டான் அப்படிங்கிற விஷயம் இதில் நமக்கு புரியுது. She looks around and chooses the front of Senanyak's white bush shirt to spit a bloody gobbet and says. ஸோ சுற்றி பார்த்துட்டு செனன்யாவுடைய ஒயிட் புஷ் ஷர்ட், நான் படிச்சுட்டு இருக்க ஷர்ட்டில் வந்து ஸ்பிட் பண்ணுறாங்க அந்த பிளடி கோபை. அவங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய ரத்தத்தை ஸ்பிட் பண்ணுறாங்க. There is not a man here that I should be ashamed. இங்கே இருக்கிற யாரை பார்த்தும் எனக்கு அவமானமாக இல்லை அப்படிங்கிறாங்க. I will not let you put my cloth on me. யாரும் என் மேலே அந்த கிளாத்தை போடாதீங்கன்றாங்க. What more can you do? Come on, counter me. Come on, counter me அப்படிங்கிறாங்க. இதுக்கு மேலே உன்னால் என்ன பண்ண முடியும்? வா வந்து பண்ணிப்பான்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க. And Draupadi pushes Senanyak with their two mangled breast. ஸோ அவங்க பிரெஸ்டாலேயே அந்த செனன்யாக்கை தள்ளி விடுறாங்க. For the first time, Senanyak is afraid to stand before an unarmed target. Terribly afraid. ஸோ வாழ்க்கையில் முதல் தடவையாக செனன்யாக் பயப்படுறாரு டு ஸ்டாண்ட் பிஃபோர் அன் அன்ஆர்ம்டு டார்கெட். இது வரைக்கும் ஆர்ம்ஸுக்கு தான் பயந்துருக்காரு. ஸோ அன்ஆர்ம்டு டார்கெட் அப்படிங்கிற கையில் எதுவுமே இல்லை அவங்கள்ட்ட. ஆனால் அன்ஆர்ம்டாக இருந்தாலும் அந்த டார்கெட் முன்னாடி இவனால் நிற்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிறதோட இந்த வேர்ட்ஸோட இந்த ப்ளே முடியுது. ஸோ ஷி கம்ஸ் ஃபார்வர்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஹிம் அண்ட் ஹீ இஸ் டெரிபிளி அஃப்ரைட். அண்ட் திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த story. With this note, I wind up. Thank you so much.